அன்பு, சந்தோஷம், வெற்றி, கொண்டாட்டம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாக்கா அப்படி ஒரு சாக்லேட் எடுத்து அதுக்கு அடுத்து சாப்பிடும்போது வேற ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்து ஒரு பெரிய சைஸ் குழந்தைக்கு வந்து பயங்கரமாக சாக்லேட் பார்த்து ஆட்டா நான் பெரிய சைஸ் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துலாம் வாங்க. ஓகேவா? ரைட்டுங்க சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வெல்கம் டு த ஷோ. இது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித். சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அடுத்த கொஞ்ச நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாக்லேட்டில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. சாக்லேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சாக்லேட். சந்தோஷமான நாட்களில் மட்டும் இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறோம் அப்படின்ற போது நம்ம மூடை மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான டூலாகவும் சாக்லேட் இருக்குது. அண்ட் குறிப்பாக குழந்தைங்க அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட கொண்டு போய்ட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு லெவல். அண்ட் பெரிய ஆளுங்களே வந்து சாக்லேட்டை பார்த்தா குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. சாக்லேட் என்னப்பா சாக்லேட், அது ஒரு சாதாரண இனிப்பு தானே அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக விடவே கூடாதுங்க. ஏன்னா சாக்லேட்டுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, அவ்வளோ பாரம்பரியம் இருக்குது. அதை தாண்டி நிறைய மருத்துவ குண நலன்கள் இது எல்லாமே சாக்லேட்டில் இருக்குது. சரி, சாக்லேட்டுக்கு எவ்வளவு வயசு இருக்கும், சாக்லேட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் வந்து ஆயிருக்கு. சாக்லேட் வந்து இப்போ நேத்தி கிடையாதுங்க, 4000 வருடங்களாக வந்து சாக்லேட்டில் பல பரிமாணங்களில் அப்படியே மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இப்போ மெக்சிகோன்ற இடம் இருக்குல்ல அமெரிக்காவில், நிறைய வெப் சீரிஸில் கூட நீங்கள் மெக்சிகோ பற்றி பார்த்துருப்பீங்க. அது மேசோ அமெரிக்காவாக இருந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாக்லேட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது அப்படின்னா லேட்டின் அமெரிக்கா அந்த இடத்துல நிறைய வந்து கொக்கோ செடிகள்லாம் இருக்குமா. நம்ம ஊரில் நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சுகர் கேன் இருக்குது, மஞ்சள் இருக்குது, அரிசி, நெல்லெல்லாம் இருக்கோ அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி கொக்கோ செடிகள் அந்த ஊரில் நிறைய பறந்து விரிஞ்சு கிடக்குது. ஆனால் அந்த கொக்கோ செடியை பற்றி அப்போ இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் தெரியல, அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யாருக்கும் புரியல. அப்போது அந்த நாட்டில் சில நோய்கள்லாம் வருது. அப்போ அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த செடிகள்லேருந்து ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ இந்த கொக்கோ செடியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொக்கோ செடியை பார்க்குற போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்ல ஸ்மெல் இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம பாயில் பண்ணி பார்க்கலாம், தண்ணி ஊற்றி காய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கொக்கோவை பாயில் பண்ண உடனே பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது. அது உங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா அது, ஒரு சாதாரண ஒரு மூலிகை செடியை வந்து பாயில் பண்ணுற போது வர ஸ்மெல்லுக்கும் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கே, இதை ஏன் நம்ம குடிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு குடிச்சு பார்த்துருக்குறாங்க. டேஸ்ட்டில் மயங்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுடைய புனித நாட்களில் இல்லை கொண்டாட்டங்களில் இந்த சாக்லேட் சாறு இருக்குது தெரியுமா, பாயில் பண்ண சாறு, அதை வந்து இவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதற்கப்புறமா என்ன ஆகுது, ஒரு மாற்றம் ஒன்று நிகழுது. இதற்கப்புறமா வந்த மாயன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. கொக்கோவுடைய விதைகள், இலைகள், அதுக்கப்புறமா வந்து மிளகாய், தண்ணி, இதெல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. அந்த ஸ்மூதிஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸு, கொண்டாட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து மாயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாயன்ஸாக இருக்கட்டும், லேட்டின் அமெரிக்காவில் வந்து இந்த சாக்லேட், இந்த கொக்கோ செடிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்த சாராக இருக்கட்டும், இது எல்லாமே கசப்பாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கசப்புலேருந்து இனிப்பு அப்படியே சாக்லேட்டாக மாறினது எந்த வருஷம் அப்படின்னாக்கா 1528 வருஷம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த சாக்லேட்டை வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியான ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்வீட்டாக ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதற்கு முதற் காரணம் யார் அப்படின்னாக்கா ஹெர்னன் கார்டிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த கொக்கோவுடைய இலைகள் இதை வந்து சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணுறாங்க, தேனோட மிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா சில வாசனை திரவியங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் என்ன ஆகுதுனாக்கா இது ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷாக மாறுது. இந்த டிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த மனம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பரவுது. ஆஹா, சாக்லேட்டுன்ற ஒரு அருமையான விஷயம் வந்துருச்சு, இதை எல்லாரும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எல்லாமே இந்த சாக்லேட் அப்படிங்கிற விஷயம் பரவ ஆரம்பிக்குது. பட் இவ்வளவு காலமாக பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்காக தான் இருந்திருக்கு. ஒரு அக்கேஷன், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற போது வைன் எப்படி குடித்தாங்களோ அதே மாதிரி தான் சாக்லேட்டையும் வந்து குடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
1828வது வருஷத்துல தான் இந்த சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஏதுவாக மாறுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவங்க பண்ண ப்ரிப்பரேஷன் தான். அந்த கொக்கோ இலைகளோட சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுறாங்க, தேனை மிக்ஸ் பண்ணுறாங்க, வாசனை திரவியங்கள், நிறைய பழச்சாறுகள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி ஒரு மவுல்டில் ஊற்றுறாங்க. அந்த மவுல்டில் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கூல் பண்ணி வெளியில் எடுத்த உடனே இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஹாட் சாக்லேட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் செம்ம சந்தோஷம். ஏன்னா ஒரு சாக்லேட் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற போது அதை கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாக்கெட் ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா எங்கே வேணாலும் சாக்லேட் எடுத்துகிட்டு போகலாம், நிறைய ட்ரேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால யூரோப் மட்டும் இல்லாமல் அந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு நல்ல காரியம் அப்படின்னா ஸ்வீட்டை எடுங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாக்லேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து காலப்போக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு, நிறைய ஷேப்ஸில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் வருது. இதெல்லாத்தையுமே தாண்டி சாக்லேட்ஸில் நிறைய மருத்துவ குணநலன்கள்லாம் இருக்குது. என்ன மருத்துவ குணநலன்? பொதுவாகவே சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா வயிற்றில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க, பல்லு சொத்தையாயிரும்பாங்க, இல்லை ரொம்ப குண்டாயிடுவேன் அப்படின்றாங்க. ஆனால் சாக்லேட் சாப்பிட்றதுனால சில நல்ல விஷயங்களுமே இருக்குங்க. இப்போது நம்ம வந்து நல்ல ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய மூடை வந்து லிஃப்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோம், இல்லை ரொம்ப வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நேரத்தில் நம்ம சாக்லேட் சாப்பிட்றப்ப நம்ம மனசில் ஹாப்பி ஹார்மோன்ஸை இந்த சாக்லேட்ஸ் வந்து சுரக்க வைக்குது. டார்க் சாக்லேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற போது பிபியோடைய லெவல் கம்மியாகுது, ஹார்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நடிகைகள் எல்லாம் நம்ம கேட்குறோம், இல்லை ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸை கேட்குறோம், யங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் உடம்புக்கு நல்லது. அண்ட் இன்னொன்றுமே நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம மைண்டு வந்து பிளாக் ஆகும், பிரெயினில் வந்து ஒரு பிளாக்ஸ் ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு சாக்லேட்டை கடித்து சாப்பிட்றப்ப நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை நீக்கி க்ரியேட்டிவாக வந்து யோசிக்க வைக்கக்கூடிய திறன் சாக்லேட்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் எங்களுடைய ஷோ டிரெக்டர் சாக்லேட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா க்ரியேட்டிவாக வி கேன் டூ தி ஷோ. ஸோ இப்போ அந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டா ரொம்ப க்ரியேட்டிவாக ஆகிடுவோமா, ரொம்ப உடம்புக்குலாம் அது ரொம்ப நல்லதாக அடித்து தம்சம் பண்ணலாமா அப்படின்னாக்கா கிடையாது. தரமான கொக்கோ பவுடரில் தயாரிக்கப்படுற சாக்லேட்ஸ் தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டார்க் சாக்லேட்டில் அட்லீஸ்ட் 70% வந்து கொக்கோ இருக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்குது. அப்போ தான் அந்த சாக்லேட்ஸ் வந்து நல்ல சாக்லேட்ஸு, உடம்புக்கு ஏற்ற சாக்லேட்ஸு. ஸோ எனி டைம் எனிவேஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். ஸோ சாக்லேட்ஸை அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனை சாக்லேட்ஸோட நிறைய ஸ்வீட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து இந்த டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் நிறைய சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you from RNJ TH ரஞ்சித்.